ஹாய் ஆல். இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 10th சம் பார்க்க போறோம். இந்த சம்ல நிறைய கத்துக்கலாம். நல்லா தெளிவா கவனிங்க. ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாதிரி. ரைட் த டொமைன். டொமைன்னாலே நான் எக்ஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும் அப்படின்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். போன சம் பார்க்கும்போது கூட அதை சொன்னேன். ஓகேவா? ஏற்கனவே இந்த 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 எக்ஸசைஸ்லேயே நம்ம அதை டீல் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போக்கண்ணா ஃபர்ஸ்ட் சம் எடுத்துப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு சில கண்டிஷன்ஸ் மேக்ஸ்ல நீங்க கத்துக்கணும். அதுதான் இந்த சம். இப்ப நல்லா கவனிங்க. எப்பயுமே ஃப்ராக்ஷன் இருக்கு, எப்பயுமே ஃப்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு நியூமரேட்டர், இதுக்கு பேரு டினாமினேட்டர். சரியா? எப்பயுமே டினாமினேட்டர் ஜீரோவா இருக்கவே கூடாது. இதுதான் ரூல். டினாமினேட்டர் ஜீரோவா இருந்துச்சுன்னா உங்களால அந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியாது. அது இன்வாலிட். ரைட் ஆகனா? அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? என்னோட டினாமினேட்டர் என்னது? எக்ஸ் மைனஸ் 9. இது ஜீரோவா இருக்கவே கூடாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -9 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +9. அப்ப என்னோட டொமைன்ல என்ன வேணா வரலாம், என்ன நம்பர் வேணா வரலாம். அது ரியல் நம்பர்னு போட்டுக்கலாம். என்ன நம்பர் வேணாலும் வரலாம். ஆனா 9 மட்டும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? 9 மட்டும் வரக்கூடாது. அதனால -9. கிளியரா இருக்கா? ரைட். முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது இங்கேயும் சேம் அதே தான் சாமி. இங்கேயும் சேம் அதே தான். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 4x² + 1. கீழே என்ன வரவே கூடாது எனக்கு. கீழே எனக்கு என்ன வரவே கூடாது? 0 வரவே கூடாது. அப்ப 4x² + 1 should not be equal to 0. அப்ப 4x² இந்த 1 இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -1. ஸோ அப்போ x² is equal to -1/4. ஸோ இது எப்படி இஸ் நாட் ஈக்குவல் டு -1/4. இப்போ நல்லா கவனிப்பா. எக்ஸ் இப்போ இந்த ரெண்டு சைடும் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்காக நான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடும். ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு √(-1/4). இது உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? நம்ம வீடியோஸை ரெகுலரா பாத்தீங்கன்னாலே இதுக்கு நீங்களே ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்பீங்க. நான் ஏற்கனவே இந்த நடத்தியிருக்கேன். ரூட்டுக்குள்ளார மைனஸ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. அப்படி வந்தா அதை ப்ரொசீடே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ல இதை போடாதீங்க அப்படின்றாங்க. எக்ஸ்ல ரூட்ல மைனஸ் போடாதீங்கிறாங்க. இதுவே இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இது நாட் பாசிபிள். இப்படி வராது. நாட் பாசிபிள். சரியா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ நீங்க என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாங்கிறது தான் அர்த்தம். ஸோ டொமைன்ல நீங்க எந்த நம்பர் வேணா போட்டுக்கங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நெகட்டிவ்லலாம் ஆன்சர் வரவே வராது ரூட்டுக்குள்ளார. ஓகேவா? ரைட். தேர்ட் சம் பார்ப்போம். g of x is equal to √(x - 2). இப்ப சொல்லுங்க, ரூட்டுக்குள்ளார எந்த வேல்யூ வரக்கூடாது? நாம இப்போ ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்ப ரூட் கொடுத்துருக்காங்க, டைரக்டா ரூட் கொடுத்துருக்காங்க. ரூட்டுக்குள்ளார எந்த வேல்யூ வராது. இப்பதான் பார்த்தோம். நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள். அப்ப இதுல நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள். இப்போ எக்ஸ்ல நான் எந்த வேல்யூ போட்டா எனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கும். போட்டு பார்ப்போமா? இப்ப பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x - 2ல ஃபர்ஸ்ட் நான் வந்து -1 போட்டு பார்க்குறேன். x = -1. x = -1 போட்டா -1 - 2 -3 ரூட்டுக்குள்ளார மைனஸ் வராது. ஸோ -1 போட முடியாது. அடுத்தது 0 போட்டு பார்க்குறேன். 0 - 2 அகைன் மைனஸ் தான் வருது. ஸோ 0 போட முடியாது. சரி, 1 போட்டு பார்க்குறேன். 1 - 2 அகைன் எனக்கு மைனஸ்ல தான் வேல்யூ வருது. சரி, 2 போட்டு பார்க்குறேன். ஸோ 1ம் போட முடியாது. 2 போட்டு பார்க்குறேன். 2 - 2 ஆன்சர் 0. சார் 0 வரலாமா ரூட்டுக்குள்ளார? தாராளமா வரலாம்.
நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப 2க்கு கீழே எதுவுமே வரக்கூடாது. 2க்கு மேல வேணா வந்துக்கலாம். அப்போ என்னோட டொமைன் எப்படி இருக்கணும்? என்னோட டொமைன் 2க்கு மேல இருக்கணும். அப்ப எக்ஸ்ன்றது 2ஆ இருக்கலாம் அல்லது 2க்கு மேலதான் இருக்கணும். அப்பதான் எனக்கு பாசிட்டிவ். இப்ப 3 போட்டு பாருங்களேன். இப்ப 3 போட்டீங்கன்னா பாருங்களேன், எக்ஸ்ல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 - 2 1 √1. அப்ப பாசிட்டிவ்ல வரலாம். ஸோ என்னோட டொமைன் எப்பயுமே எப்படி இருக்கணும்? எக்ஸ்ன்றது 2க்கு மேலதான் இருக்கணும். கிளியரா இருக்காக்கண்ணா? 2வும் இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். ஓகே, அடுத்தது 4th கொஸ்டின். I mean 4th subdivision. So h of x is equal to x plus 6. இது மாதிரி பிளைனா கொடுத்திருந்தா நீங்க எதை வேணா போடலாம். டொமைன்ல நீங்க எந்த வேல்யூ வேணா போடலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எந்த வேல்யூ வேணா நீங்க போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன கத்துக்கிட்டோம்? ஃப்ராக்ஷன் கத்துக்கிட்டோம். அதே போல ரூட்டுக்குள்ளார என்ன வேல்யூ போட முடியாதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதுலயும் சொல்லிட்டேன். கிளியரா இருக்கா சாமி? இதை எப்படி எழுதணுங்கிறது புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல். ஸோ அட்லாஸ்ட் நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட்டே பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், யூனிட் 1ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் சாப்டர் 2க்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ரெகுலராக படிங்க. தேங்க்யூ.